ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி ஏகாதசி. கீழ்த்திருப்பதி கபிலேஸ்வரர் கோயிலில் பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகத்தோட 2ஆம் நாள் இன்றைக்கு. நேற்று மத்தியானம் 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ்த்திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் மத்தியானம் நேற்று 1 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.25 மணி நேரத்தில் இந்த டோக்கன்ஸ் தீந்துருச்சு. நேற்று எனக்கு தெரிஞ்சவங்க காலையில் 11 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி 1:48க்கு இன்றைக்கி நைட் 9 மணிக்கு உண்டான டோக்கன் வாங்கினாங்க. நாளைய தரிசனத்துக்கு உண்டான டோக்கனும் இன்றைக்கி கொடுப்பாங்க. இப்போ சொன்ன இடங்களில் பக்தர்கள் வெயிட் பண்ணுறதை பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. முந்தானேற்று 3 மணிக்கு மத்தியானம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. நேற்று 1 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம்டாக நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போகிற பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெல்லாம் இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணுங்கள். கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க. க்ரௌடு ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கே ரீச் ஆகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டோம்னா 2 நடைபாதைகள் அலிப்பிரிலையோ ஸ்ரீவாரிமெட்லேயோ நம்ம நடந்து போகலாம், இல்லை கார்ஜி பஸ்லேயும் போகலாம். தரிசனம் நாளைக்கு தான் இருக்கும். திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகணும். 1200 படிக்கிட்ட இருக்கிற கவுண்டரில் ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்போ தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. டோக்கன் தரிசனத்துக்கு 2த்துக்குமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். தரிசனம் செய்கிறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு நம்மக்கிட்ட டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார், ஜிப், பஸ் மலை ஏறவோ இறங்கவோ காலையில் 3 மணிலேருந்து நைட் 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. லாஸ்ட் பஸ் நீங்கள் ஏறணும் திருமலை கோயிலில் இறங்கணும்னா 11:45க்கெல்லாம் கீழ்த்திருப்பதில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் 20லேருந்து 24 மணி நேரம் ஆகும் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலா தோரணம் கிட்ட லைன் ஸ்டார்ட் ஆகுது. 300 தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2:30லேருந்து 5 மணி நேரம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஆகலாம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு உண்டான தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம் உண்டு. இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் புக்கிங்கும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்ரீவாரி சேவா புக்கிங் 27ஆம் தேதி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி திருமலை ஸ்ரீவாரி கோயில் பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணி தீர்த்தம் தெப்பக்குளத்தை ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இருந்தால் சரி செய்வாங்க. ஆகஸ்ட் ஃபுல்லாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும். அடுத்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் கூட மழையின் காரணமாகவும் க்ளோஸ்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள் திருமலா ஸ்ரீவாரி கோயில் பக்கத்தில் இருக்கிற புஷ்கரணி தீர்த்தம் க்ளோஸ்டாக இருக்கும். பக்தர்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சாயந்தரம் நடக்கிற ஹாரத்தியும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பிரதட்சணம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க. எங்கே அப்போ குளிச்சுட்டு போகிறதுனா நீங்கள் ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ரூம்லேயே குளிச்சுட்டு ஈரத்துணியில் போங்க. இல்லை பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் போங்க. சுபதம் என்ட்ரிக்கிட்டே பாத்ரூம் இருக்குது. இல்லைனா க்யூலேயே ஸ்டார்ட் ஆகிற இடத்துல பாத்ரூம் இருக்குது. அங்கே பிரதட்சணம் செய்கிற இடத்துக்கிட்டே நோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் திருமலா புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, க்ளோஸ்டாக இருக்கும். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும்னா திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. காலையிலே போயிட்டால் கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கும். மதியானம் 3 மணி வரைக்கும் ரூம் இருந்தால் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். அகெயின் சாயந்தரமும் மினிமம் ரூம்ஸ் கொடுப்பாங்க. அதை அங்கே நேரில் போய் செக் பண்ணிக்கணும் இன்ஸ்டண்ட்டாக. பட் காலையிலே எடுக்கிறது பெஸ்ட்டு. ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட கீழே நின்று எடுத்துக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஆன்லைன் பேமெண்ட் செய்துக்கிற மாதிரி இருக்கும். சாவி கொடுக்குறப்ப நம்ம 2 பேர் இருக்கமான்ட்டு அவசியமாக பார்ப்பாங்க. அதே ரூல் தான் கீழ்த்திருப்பதி விஷ்ணு நிவாஸில் மட்டும் ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க.
நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 78,721 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.98 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 38,018 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.87 லட்ச பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட மொத்த லட்டுக்களின் எண்ணிக்கை 4.37 லட்ச லட்டுக்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,682 பேர். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் க்ரௌட் இருக்குது. 20லேருந்து 24 மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு ஆகலாம். கீழ் திருப்பதியில் டோக்கன் இன்றைக்கி கொடுப்பாங்க. எந்த டைமில் எக்ஸாக்டாக கொடுப்பாங்கன்னு தெரில. நேற்று மத்தியானம் 1 மணிக்கு கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 10 மணிக்குள்ளார நீங்கள் இப்போ சொன்ன அந்த விஷ்ணு நிவாசமோ இல்லை ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ இல்லை பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் இருந்தால். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கணுன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் வெயிட் பண்ணுங்கள். தனி கவுண்டர் இருக்குது. இன்றைக்கி வாங்குகிற டோக்கனில் நாளைக்கு சுவாமி தரிசனம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போயிருக்கீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.